இந்த பையன் இந்த டீச்சரை பிடிச்சிட்டு இந்த மார்க் கம்மியாயிருச்சு, நான் சரியாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன், நீங்கள் தான் பார்த்து மார்க் போடலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த டீச்சர் கேட்குறாங்க, சரிரா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ சரியாக பதில் சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. தப்பாக பதில் சொல்கிறான். இப்போ தான் நீ ஏன் ஃபெயில் ஆனேன்னு அப்படின்னு. உடனே வந்து மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா எங்கள் வீட்டில் என்னை கொன்னே போட்டுருவாங்க, என்னால் கிராஜுவேட் ஆக முடியாது, ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருப்பான். டீச்சர் அடாது அங்கிட்டு போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே அழுதுட்டு நின்றுட்டுருக்கான். கட் பண்ணிட்டு நம்ம பாய்ஸ் நம்ம ஹீரோஸை காமிக்கிறாங்க. ஃபுல்லாக குஷிச்சு இங்கே ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈத்தன்ட்ட டே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி இருக்கணும்னு ஈத்தன் வந்துட்டு இல்லை எனக்கு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு உடனே யுவானை கேட்குறாங்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னோடனே எனக்கு என்னடா அப்படின்றான். அதுக்கு ஈத்தன் சொல்லிட்டு இருக்கான், மச்சான் நீ வந்து கடைசியாக எப்போ சிரிச்ச சொல்லி உன்னோட எக்ஸை விட்டுட்டு போனதோட நீ சிரிக்கிறதே நிறுத்திட்ட, கடைசியாக உன்னை யாரா சிரிக்க வச்சது அப்படின்னு சொன்னோடனே பில்லி அப்படின்றான். டே உனக்கு ஓவர் ஆகிடுச்சிடா அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பில்லிக்கும் இவனுக்கு தான் செட் ஆகாது இல்லையா. ஸோ உடனே வந்துட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான், அவள் தான் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அவள் சைஸுக்கு அவள் பார்க்குறதுக்கு கேஸ் டேங்க் மாதிரியே இருந்தா அப்படின்னு ஒன்று எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ராய் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல், அவள் வந்து அழகாக இருக்கிறா, கைண்டாக இருக்கிறா, ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே ஆமாம்மா அந்த குட்டை பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் வந்து சொன்னோடனே இவனுங்கெல்லாம் உட்காந்து சிரிச்சுன்னுக்குறாங்க. உடனே ஈத்தன் வந்துட்டு இல்லை நானும் ஆண்ட்ராய் சொல்கிறது ஒத்துக்கிறேன், அவள் நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறாங்க. அவள் நல்லாகிறா சேர்த்தான் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து கலாச்சிக்கின்னு அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா.